வணக்கம். முகமது ரிஸ்வான் ராஜா, காசிம் ஸ்டீல் ட்ரேடர், விழுப்புரம். நாங்கள் சின்ஸ் 1962 இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில். வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி ஃப்ரம் ஹார்ட்வேர். மேனேஜிங் டைரக்டர் வந்து எங்கள் அப்பா தான், நான் அவங்களுடைய சன், நான் 3rd ஜென்ரேஷன். நாங்கள் மல்டிபிள் பிராண்ட் டீலர்ஸ், அரௌண்ட் 11 பிராண்ட் பக்கம் பண்ணுறோம். அதில் பிஎஃப்ஐ திருமலா டிஎம்டி சின்ஸ் 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம், with comfortable service and comfortable quality. PFI திருமலா டிஎம்டியில் எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆல் கிரேட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. 550, 500D, 550D அண்ட் சிஆர்எஸ். இனிஷியலாக சிடிடி பாரில் தான் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போது அப்போ இருந்த டெக்னாலஜி 415லேருந்து 500லேருந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்றைக்கி 600 எல்லா பிராண்டும் போயிட்டாங்க. பட் நம்ம திருமலாவில் 550D, 500D, சிஆர்எஸ் எல்லாமே கிடைக்கிறதுனால கஸ்டமருடைய எனி டைப் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. ஸோ சர்வீஸில் ஒரு வெஹிக்கிள் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் இமீடியட்டாக டிஸ்பேச் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட் ஹானர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு சர்வீஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் சொல்லவே தேவையில்லை. இவங்க யூஸ் பண்ணுற டெம்கோ டெக்னாலஜி யூனிக்கான வெயிட்டு, யூனிக்கான சைஸு, ரிப் பேட்டர்ன் எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக அவங்க பார் பெண்டர்ஸ்க்கு எந்த ஒரு பெண்டிங்கில் அவங்களுக்கு ஒரு டெம்பர் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய லென்த்துடைய சைஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதத்துலையும் கஸ்டமர்கிட்ட ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வருது. இதுதான் ஒரு ஆஸ் அ ட்ரேடராக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம பேசி மார்க்கெட்டில் கன்வின்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்த ஆர்டர் ஜென்ரேட் பண்ணும்போது தான் எங்களால் கம்ஃபர்டபுளாக அந்த ப்ராடக்ட்டில் ஜெர்னி பண்ண முடியும். அந்த கம்ஃபர்ட் எங்களுக்கு திருமலாவில் இருக்குது. சின்ஸ் இவங்க ஒரு 20 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருந்தாலும் நாங்கள் பண்ணுற இந்த 3 இயர்ஸில் வி ஆர் ஃபீலிங் மச் கம்ஃபர்டபுள் வித் த பிராண்ட். அண்ட் அதர்வைஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி, பிராண்டிங் சப்போர்ட் எக்ஸ்ட்ராடனரி. வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும், டிவி ஆட்ஸாக இருக்கட்டும், ப்ரௌசர்ஸு, ஃபெஸ்டிவல் டைமில் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், செகண்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செகண்டரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்சன்ஸ் எங்களுக்கு இண்டிவிஜுவலாக அப்போ பிளாட் பண்ணி நாங்கள் எங்கெங்கே ஏரியாலாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோமோ அந்த ஏரியாஸ்லாம் ஒர்க் பண்ணி கம்ஃபர்டபுளாக எந்த கஸ்டமரையும் எப்படிப்பட்ட பிராண்ட் அவங்க ப்ரைமரி ஸ்டீல் வேறு எது யூஸ் பண்ணாலுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்க பிச் பண்ணுறாங்க. ஸோ செகண்டரி சேல்ஸுக்கு இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வேறு பிராண்டை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எம்டிகிட்ட நாங்கள் ஒரு கொரி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஜிஎம்கிட்ட கொரி வைக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் டிரான்ஸ்பரன்சி. வி ஆர் ஃபீலிங் மச் டிரான்ஸ்பரண்ட் வித் த கம்பெனி. ஒரு டெஸ்பேச்சில் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எங்களுக்கு எந்த வகையிலுமே டிஸ்கம்ஃபர்ட் நாங்கள் ஃபீல் ஆகலை. மோர் தென் எவ்ரிதிங் மெட்ரோ அப்ரூவல்ஸு, சிபிடபிள்யூடி, பிடபிள்யூடி அப்ரூவல்ஸ் இருக்கிறதுனால, நேஷனல் ஹைவேஸில் அப்ரூவல்லாம் இருக்கிறதுனால எனி டைப் ஆஃப் பிக் ப்ராஜெக்ட்ஸை கூட எங்களால் போய் அட்டாக் பண்ண முடியுது. ஸோ இஃப் வி ஷோ த சர்டிஃபிகேட் வி ஆர் வெரி ஈஸி டு கன்வின்ஸ் த கஸ்டமர் ஆஸ் பர் தேர் ரெக்யர்மெண்ட். கிரேட்ஸும் மல்டிபிள் கிரேட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோடைய நெசசிட்டி எப்படி இருக்குதோ அதுக்குமே எங்களால் கிரேட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இது இல்லாமல் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், பார்பெண்டர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா குவாலிட்டி யூனிக்காக இருக்குது. அவங்களுடைய மெட்டீரியலுடைய சைஸாக இருக்குது, சைஸஸ் எம்எம்மாக இருக்கட்டும், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற டெம்கோர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுனால ஆர்கிடெக்ட்ஸும் பார்பெண்டர்ஸும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் எங்களுக்கு ரிப்பீட்டட் சேல் கொடுக்குது. ஸோ வி ஆர் மோர் கம்ஃபர்டபுள் வித் த பிராண்ட். அண்டு எங்களுக்கு இதில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாததுனால நாங்கள் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது, கிராஸ் செல்லிங் இதில் இல்லை. ஒரு மல்டிபிள் டீலர்ஸ் போட்டு மார்க்கெட்டுக்குள்ளே காம்படிஷன் உருவாக்காமல் இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்து எங்களால் மோனோபுலியாக ஒரு பிராண்டை சொஃபஸ்டிகேட்டடாக பண்ண முடியுது. ஸோ காம்படிட்டிவ் மார்ஜின் வச்சு எங்களுக்கான ரிலையபிள் மார்ஜின் வச்சு நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுனால கஸ்டமருக்கும் நம்ம ஓவர் ரேட் இருக்க மாதிரி தெரியாமல் ரொம்ப மார்ஜினபிள் ப்ரைஸில் எங்களால் கொடுக்க முடியுது. ஸோ டீலர்ஸ்க்குள்ளே எங்களுக்கு இப்போ நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறதுனால மல்டிபிள் டீலர்ஸ் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம். எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் ஒரு டீலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறோம். அந்த டீலர்ஸ்க்கும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஒரு பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கடையிலும் போய் மெட்டீரியல் இறக்குவாங்க. அந்த பிரச்சனை இதில் இல்லை. தே ஆர் ஃபீலிங் த இண்டிவிஜுவாலிட்டி இன் திஸ் பிராண்ட். ஸோ நாங்களும் அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க கிராஸ் செல்லிங் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ரிலையபிள் மார்ஜின் வச்சு, ஹானஸ்டான மார்ஜின் வச்சு அவங்க லாங் லாஸ்டிங்காக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். பிராண்டிங் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும், பேப்பர் ஆட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறதுனால எங்களுடைய டீலர்ஸ்கிட்ட போய் நாங்கள் பிச் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ.